என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் அமைச்சராக பதவி ஏற்பதற்கு முன்பு 44 கல்குவாரிகள் இருந்தது. இன்றைக்கு 4 குவாரிகள் மட்டும்தான் உள்ளது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டியளித்தார். சென்னை தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் இந்திய வேதியியல் சங்கத்தின் 62வது ஆண்டு வேதியியலாளர் மாநாடு மற்றும் நெட் ஜீரோ இலக்கு நிலைத்தன்மை பசுமையாற்றல் வட்ட பொருளாதாரம் இந்தியாவின் வளமைக்கு ஆற்றல் பங்கு என்ற பொருண்மையினான அனைத்துலக மாநாடு நடைபெற்றது. இதில் முதன்மை விருந்தினராக பால்வளம் மற்றும் பால் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் பேட்டியளித்த அமைச்சர் மனோ தங்கராஜ், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக ஆட்சியில்தான் அதிக அளவு கல்குவாரிகள் இயக்கப்பட்டதாகும். தற்போது உங்கள் ஆட்சியில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று 2 நாட்களுக்கு முன்பு அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியது குறித்து கேள்வி எழுப்பிய போது, இன்றைக்கு என்னை போன்றவர்கள் மிகப்பெரிய வருத்தம் என்னவென்றால், உண்மை ஒன்று பிரச்சாரம் ஒன்றாக உள்ளது. கன்னியாகுமரியில் நான் அமைச்சராக பதவியேற்பதற்கு முன்பு 44 கல்குவாரிகள் இருந்தது. இன்றைக்கு 4 குவாரிகள் மட்டும்தான் உள்ளது. 39 குவாரிகள் மூடப்பட்டுள்ளது. இந்த வருடம் குறைந்தபட்சம் 2 கோடி மரக்கன்றுகளை நட்டு வைத்து அவைகளை பாதுகாத்து அதனை முழுமையாக வளர்ச்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று முதல்வர் உத்தரவின் பேரில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நர்சிங் உருவாக்கப்பட்டு 6 அடிக்கு வளர்க்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. கன்னியாகுமரியில் விமான நிலையம் அமைப்பதற்கு 200 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதால் அதில் சிக்கல் எழுந்துள்ளது. எதிர்காலத்தில் விமான நிலையம் அமைப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். Indian Chemical Society 62nd annual convention. तभी चल रहा है। Okay sir. ஒரு 44 ஆண்டுகளுக்கு பிறகு 62வது இந்தியன் கெமிக்கல் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நம்முடைய தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரி வளாகத்தில் வந்து இன்றைக்கு சிறப்பாக நடைபெறுகிறது. இதில் வந்து நெட் ஜீரோ கோல்ஸ், அதாவது நம்ம கார்பன் எமிஷன்ஸை நெட் ஜீரோ ஆக்கி சுற்றுச்சூழலுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்து இன்றைக்கு நடைபெறுகிறது. நம்முடைய இந்திய அரசை பொறுத்தவரையில் 2070 நெட் ஜீரோ டார்கெட் நம்ம வச்சுருக்கோம். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் அதற்கு முன்னதாகவே அதை சாதிக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை நாம் எடுத்து வருகின்றோம். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துவது மிக்க பொருத்தமான ஒன்றதாக நான் பார்க்கின்றேன். காரணம், இந்த கார்பன் எமிஷன்ஸை பொறுத்தவரை சுற்றுச்சூழல் நாம் பேசுகின்ற வார்த்தைகளாலோ வேறு ஏதாவதுனாலேயோ நம்முடைய ப்ராமிசஸ்னாலேயோ அது சரியாக போகலை. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு கார்பன் எமிஷன்ஸ், கிரீன் கேஸ் எமிஷன்ஸை நாம் உருவாக்குவதை குறைக்கின்றோமோ அதை பொறுத்து தான் இருக்கிறது. எனவே இந்த அச்சீவிங் நெட் ஜீரோ கோல்ஸ் என்பது அரசு, அது சார்ந்து பணி செய்கின்றவர்கள், மக்கள் எல்லோரும் இணைந்து எடுக்கக்கூடிய முயற்சி. அதை தீமாக வச்சு அவங்க இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துவது சால பொருத்தமாக இருக்கிற நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகப்படியாக மழை அழிக்கப்படுது, இதனால் மரங்கள் எல்லாம் நிறைய அழியுது அப்படி ஒரு தகவல் இருக்குது. அது பொதுவாக நீங்கள் வந்து இதுக்கு முந்தைய ஆட்சியில் கவனிக்காமல் விட்டுருந்ததாக சொன்னீங்க. அதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறோம், இல்லை மரங்களை அதிகமாக நடுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறோம்? தம்பி, இப்போ நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் பலமுறை பதில் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு என்னை போன்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, ட்ருத் வர்சஸ் ப்ரொபகண்டா, உண்மை ஒன்று, பிரச்சாரம் ஒன்று. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் அமைச்சர் பொறுப்பை ஏற்படுத்த முன்னால் 44 குவாரிகள் இருந்தது. இன்றைக்கு 4 39 நாங்கள் பூட்டியிருக்கின்றோம். எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக எடுக்கிறார்கள் என்பது இந்த ட்ருத் வர்சஸ் ப்ரொபகண்டா வச்சு உண்மை வந்து 39 பூட்டப்பட்டிருக்கிறது, 4 தான் இருக்குது. இது உண்மை. இது ஒரு பக்கம். ரெண்டாவது தம்பி, இன்னும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பல்வேறு முயற்சிகள், இப்போ நீங்கள் வந்து மரங்கள் நடுவதை வந்து இன்னைக்கு கவர்மெண்ட்டே முன்னெடுத்து ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலையும் அதே போன்ற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய நர்சரிஸ் உருவாக்குவதற்கு நம்ம அரசு சொல்லி 6 அடி உயரத்திற்கு அதை வளர வச்சு அந்த மரத்தை நடணும்னு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு எல்லா இடங்கள்லேயும் அந்த பணிகள் போயிட்டுருக்கு.
அந்த வகையில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் நிறைய மரங்கள் தொடர்ந்து நடுவதை ஒரு பணியாக கொண்டு தமிழ்நாடு பூரா போயிட்டுருக்கு. அந்த பணிகள் போயிட்டுருக்கு. இந்த வருஷம் குறைந்தபட்சம் 2 கோடிக்கு மேல் மரங்களை நட்டு அவற்றை பாதுகாத்து அதை முழுமையான வளர்ச்சி கொண்டு வேண்டும் என்ற உத்தரவை மாண்பு முதல்வர்கள் பிறப்பித்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த நர்சரிஸ் உருவாகி அந்த 6 அடிக்கு மேல் வளர்த்தி நடனம்னு சொன்ன அந்த பணிகள் போயிட்டுருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் நிறைய பேர் அதர் கண்ட்ரீஸில் இருக்காங்க. ப்ளஸ் வந்து அங்கே ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது. அங்கே விமான நிலையத்துக்கு வாய்ப்பு இருக்கா? பக்கத்து மாநிலத்தை தான் நம்பி இருக்கோம். அதுதான் வாய்ப்பு இருக்கா? தம்பி, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு கண்டிப்பாக வரோம். இப்போ தூத்துக்குடியை மாடர்னைஸ் பண்ணியிருக்கு. நாங்களும் கன்னியாகுமரி கேட்டுட்ருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஒரு நியாயமான பிரச்சனை என்னென்னா, எங்களுக்கு இட வசதி ரொம்ப 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 சிக்கல். ஒரு 100-200 ஏக்கர் லேண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒன்று. அந்த இடம் பிரச்சனைனால தான் அது அப்படி இருக்குது. பட் 4-வே ரோட்ஸு வந்துட்டுன்னா தூத்துக்குடி திருவனந்தபுரம் ரெண்டும் கொஞ்சம் பக்கம் ஆகிரும். பட் ஃப்யூச்சரில் அதுக்கான பிளான்ஸ் கண்டிப்பாக நாங்கள் வலியுறுத்துவோம். ஃப்யூச்சரில் எங்களுக்கு அது கண்டிப்பாக வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். தம்பி, அது வேண்டாம். பாலிடிக்ஸ் ரொம்ப, ஏன்னா இவங்க காலேஜில் பாலிடிக்ஸ் நம்ம தனியாக பார்க்கச்சுவேன். தம்பி சொல்லலாமா? ஒரு 44 ஆண்டுகளுக்கு பிறகு 62வது இந்தியன் கெமிக்கல் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நம்முடைய தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரி வளாகத்தில் வந்து இன்றைக்கு சிறப்பாக நடைபெறுகிறது. இதில் வந்து நெட் ஜீரோ கோல்ஸ், அதாவது நம்ம கார்பன் எமிஷன்ஸை நெட் ஜீரோ ஆக்கி சுற்றுச்சூழலுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்து இன்றைக்கு நடைபெறுகிறது. நம்முடைய இந்திய அரசை பொறுத்தவரையில் 2070 நெட் ஜீரோ டார்கெட் நம்ம வச்சுருக்கோம். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் அதற்கு முன்னதாகவே அதை சாதிக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை நாம் எடுத்து வருகின்றோம். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துவது மிக்க பொருத்தமான ஒன்றதாக நான் பார்க்கின்றேன். காரணம், இந்த கார்பன் எமிஷன்ஸை பொறுத்தவரை சுற்றுச்சூழல் நாம் பேசுகின்ற வார்த்தைகளாலோ வேறு ஏதாவதுனாலேயோ நம்முடைய ப்ராமிசஸ்னாலேயோ அது சரியாக போகலை. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு கார்பன் எமிஷன்ஸ், கிரீன் கேஸ் எமிஷன்ஸை நாம் உருவாக்குவதை குறைக்கின்றோமோ அதை பொறுத்து தான் இருக்கிறது. எனவே இந்த அச்சீவிங் நெட் ஜீரோ கோல்ஸ் என்பது அரசு, அது சார்ந்து பணி செய்கின்றவர்கள், மக்கள் எல்லோரும் இணைந்து எடுக்கக்கூடிய முயற்சி. அதை தீமாக வச்சு அவங்க இந்த கான்ஃபரன்ஸ் நடத்துவது சால பொருத்தமாக இருக்கிற நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகப்படியாக மழை அளிக்கப்படுது, இதனால் மரங்கள் எல்லாம் நிறைய அழியுது அப்படி ஒரு தகவல் இருக்குது. அது பொதுவாக நீங்கள் வந்து இதுக்கு முந்தைய ஆட்சியில் கவனிக்காமல் விட்டுருந்ததாக சொன்னீங்க. அதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறோம், இல்லை மரங்கள் அதிகமாக நடுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறோம்? தம்பி, இப்போ நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் பலமுறை பதில் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு என்னை போன்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, ட்ருத் வர்சஸ் ப்ரொபகண்டா, உண்மை ஒன்று, பிரச்சாரம் ஒன்று. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் அமைச்சர் பொறுப்பை ஏற்படுவதற்கு முன்னால் 44 குவாரிகள் இருந்தது. இன்றைக்கு 39 நாங்கள் பூட்டியிருக்கின்றோம். எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக எடுக்கிறார்கள் என்பது இந்த ட்ருத் வர்சஸ் ப்ரொபகண்டா விஷயம். உண்மை வந்து 39 பூட்டப்பட்டிருக்கிறது, 4 தான் இருக்குது. இது உண்மை. இது ஒரு பக்கம். ரெண்டாவது தம்பி, இன்னும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் பல்வேறு முயற்சிகள், இப்போ நீங்கள் வந்து மரங்கள் நடுவது வந்து இன்னைக்கு கவர்மெண்ட்டே முன்னெடுத்து ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலையும் அதே போன்ற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய நர்சரிஸ் உருவாக்குவதற்கு நம்ம அரசு சொல்லி 6 அடி உயரத்திற்கு அதை வளர வச்சு அந்த மரத்தை நடணும்னு இன்றைக்கி அறிவிக்கப்பட்டு எல்லா இடங்கள்லேயும் அந்த பணிகள் போயிட்டுருக்கு. அந்த வகையில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் நிறைய மரங்கள் தொடர்ந்து நடுவதை ஒரு பணியாக கொண்டு தமிழ்நாடு பூரா போயிட்டுருக்கு. அந்த பணிகள் போயிட்டுருக்கு. இந்த வருஷம் குறைந்தபட்சம் 2 கோடிக்கு மேல் மரங்களை நட்டு அவற்றை பாதுகாத்து அதை முழுமையான வளர்ச்சி கொண்டு வேண்டும் என்ற உத்தரவை மாண்பு முதல்வர்கள் பிறப்பித்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த நர்சரிஸ் உருவாகி அந்த 6 அடிக்கு மேல் வளர்த்தி நடனம்னு சொன்ன அந்த பணிகள் போயிட்டுருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் நிறைய பேர் அதர் கண்ட்ரீஸில் இருக்காங்க.
ப்ளஸ் வந்து அங்கே ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது. அங்கே விமான நிலையத்துக்கு வாய்ப்பு இருக்கா? பக்கத்து மாநிலத்தை தான் நம்பி இருக்கோம், அதுதான் வாய்ப்பு இருக்கா? தம்பி வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு கண்டிப்பாக வரோம். இப்போ தூத்துக்குடியை மாடர்னைஸ் பண்ணியிருக்கு, நாங்களும் கன்னியாகுமரி கேட்டுட்ருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஒரு நியாயமான பிரச்சனை என்னென்னா, எங்களுக்கு இட வசதி ரொம்ப 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 சிக்கல். ஒரு 100-200 ஏக்கர் லேண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒன்று. அந்த இடம் பிரச்சனைனால தான் அது அப்படி இருக்குது. பட் 4-வே ரோட்ஸு வந்துட்டுன்னா தூத்துக்குடி திருவனந்தபுரம் இன்னும் கொஞ்சம் பக்கம் ஆகிரும். பட் ஃப்யூச்சரில் அதுக்கான பிளான்ஸ் கண்டிப்பாக நாங்கள் வலியுறுத்துவோம். ஃப்யூச்சரில் எங்களுக்கு அது கண்டிப்பாக வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். தம்பி அது வேண்டாம், பாலிடிக்ஸ் ரொம்ப, ஏன்னா இவங்க காலேஜில் பாலிடிக்ஸ் ரொம்ப தனியாக பார்க்கச்சுவேன் தம்பி. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்